ஆராதிப்பார்கள். துதிக்கிறவங்க, ஆராதிக்கிறவங்க, ஊழியம் செய்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இவன் என்ன செய்தான்? கர்த்தரை ஆராதித்தான். ஆனால் கர்த்தர் பின்னால் இருக்கிறார். முன்னால ஆராதனை செய்கிற தூதர்கள் விழுகிறாங்க. அதை பார்த்தபோது கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய மனசில் ஆசை, இதே ஆட்கள் என்னை ஆராதித்தால் எப்படி இருக்கும்? நானும் தேவன் போல என்னுடைய நிலையை உயர்த்தி கொண்டா எப்படி இருக்கும்? நானும் என்னுடைய சிங்காசனத்தை உயரத்தில் வைத்து எனக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினால் எப்படி இருக்கும்? ஆராதனை ஸ்தலத்திலே இவருடைய முதுகுக்கு பின்னால கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிறார். முன்னால ஆராதிக்கிறவர்கள் விழுகிறார்கள். ஆசை வந்துருச்சு. ஊழியக்காரனும் அப்படித்தான். கர்த்தரை முதுகுக்கு பின்னால வச்சிங்க, ஜனங்களை முன்னால வச்சு ஆராதிக்கிறவர்களையும் நம்மை பிரைஸ் பண்றவங்களையும் முன்னால வச்சிங்க, சீக்கிரம் விழுந்துருவோம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவரை பார்க்கும்போது அப்பதான் அவர் யார் நான் யாருன்னு தெரியும். இவன் அங்கே இருந்தான். அவருடைய மனசுல ஒரு ஆசை தோன்றியது.